அப்போ மதன் அவர்கள் கூறும்போது அது எங்கே என்று தெரியாமல் தான் மனிதன் துன்பத்தை பெருக்கிக் கொண்டான் உலகம் முழுவதும். இப்ப அந்த இன்பம் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி. நேரடியா சொன்னா எல்லா இடத்துலயும் இன்பம் தான் இருக்கு. இன்பம் இல்லாத இடமே இல்லை. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எல்லாம் இன்பமயம் பாடியிருக்காங்க பெரியவங்க. எல்லாம் இன்பமயம். அப்ப ஏன் துன்பம் அப்படின்னா, அந்த இன்பத்தை எந்த அளவுக்கு தூய்க்க வேண்டும் அந்த அளவு தெரியாம முறை மீறி தவறாக போனதுனால அந்த இன்பமே துன்பமாக மாறி, இன்பமே துன்பமாக மாறி. இன்னும் இந்த இயற்கை நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு மனிதன் மகிழ்ந்து வாழ்வதற்கு என்னென்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும், அனைத்தையும் இந்த இயற்கை முதல்ல உருவாக்கி வைத்து விட்டு பிறகு அதை துய்ப்பதற்கு இறுதியாகத்தான் மனிதனை உருவாக்கி வச்சிருக்க. மனிதன் இறுதியாக வெளிப்பட்டிருக்கிறான். அவனுக்கு என்ன வேணும், எப்ப வேணும், இன்னும் 2000 வருஷம் கழிச்சு ஏதோ ஒண்ணு தேவைன்னா அது இப்பவுமே இயற்கையில இருக்கு. இப்போ மின்சாரத்தை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க, 200 வருஷம் ஆச்சு. ஆனா மின்சாரம் அதுக்கு முன்னாடி இல்லையா? இருக்கு. மனிதன் உருவாவதற்கு முன்பாகவே மின்சாரம் இருக்கு. அது மாதிரி பெட்ரோல் டீசல் எல்லாம் பூமி கடையில இருக்கு. இப்பதான் கார் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா என்னைக்கோ பூமியில எல்லாம் இருக்கு. என்ன சொல்ல வரேன், ஒரு மனிதன் அமைதியா மகிழ்ந்து வாழ்வதற்கு என்னென்ன பொருள், எவ்வளவு வேண்டுமோ, எப்ப வேண்டும், அனைத்தையும் இயற்கை தயாரா வச்சிருக்கு. அதுதான் இயற்கைக்கு ப்ராவிடன்ஸ் என்று பெயர். ஆல்ரெடி ப்ரொவைடட் ஃபார் யூ, ஃபார் மீ, எல்லாம் இருக்கு. இது என்ன வேணும், எப்படி வாழ்ந்தால் இன்பமாக வாழும், அவ்வளவுதான் வேணும். எங்கேன்னு தேட வேண்டியதே இல்லை. இன்பத்தை எங்கேன்னு தேட வேண்டியது இல்லை, எங்க இருக்கு. அது எப்படி அளவோட அனுபவிச்சா அந்த மகிழ்ச்சியை தக்க வைக்கலாங்கிற ஒரு அறிவு தெளிவு தான். இது ஒரு ஓரளவுக்குள்ள ஒரு கான்செப்ட். ஆனா எல்லா இடத்துலயும் இன்பம் இருக்கு, முழுமையாக இல்லை. ஒரு உணவு சாப்பிட்றோம், அதுல இன்பம் இருக்கு, ருசி இருக்குல்ல. ஆனா அது சிறிது நேரம் சிறிது அளவு தான் அந்த இன்பத்தை தரும். அங்க போய் இன்பத்தை பெருக்கணும்னு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே உடனே துன்பமா. அப்போ நாம புலன்கள் மூலமாக அனுபவிக்கிற இன்பம் சிற்றின்பம், அதாவது சிறிது நேரம் சிறிது அளவு. அப்ப என்ன ஆகும், அது தினசரி அதை தேவைப்பட்டுட்டே ஒண்ணும். அது சிறிது அளவு தர்றதுனால நமக்கு நிறைய இன்பம் வேண்டுகிறதுக்காக நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சோம் புலன்களை கொண்டு. அது துன்பமா மாறி. சரி சரி சார், நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு என்ன வேணும் தெரியுங்களா, நிறைய இன்பம் வேணும், வற்றாத இன்ப ஊற்று வேணும். எங்க இருக்கு, அதுதான் கேள்வி. அவர் முதல் அவர்கள் கொடுத்திருக்கு இன்பம் எங்கே என்ற கேள்வி, பேரின்பம் எங்கே, வெறும் இன்பம் அல்ல. வெறும் இன்பம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படிங்கும் போது அதுக்கும் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய நேரடி பதில், இன்பம் எங்க இருக்குதுன்னா, இன்பம் தான் நீ. அது எங்க இருக்குதுன்னு இல்லை, யூ ஆர் தட். அந்த பேரின்பம் இருக்க அளப்பரிய இன்பம், சலிப்பில்லாத இன்பம், சோர்வு தராத இன்பம், அதனுடைய மொத்த உருவம் தான் நீ, நான். சுருக்கமா நேரடியா சொல்ல போனா பதிலாம், எனக்கு அளப்பரிய இன்பத்தை தருவது நானே. இந்த நான் என்பதனுடைய சொரூபம், அதோட உண்மையான தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பேரின்பம், பேரானந்தம், பிளிஸ்ஃபுல்னஸ் ஆர் எக்ஸ்டசி. இதெல்லாம் பல வார்த்தைகள். நாம எப்போது இன்பமா இருக்கணுமா, ஒரே வழி, நீ நீயாக இரு. நீ எப்போது நீயாக இருக்கிறாயோ அப்போது பேரானந்தம், அளப்பரிய இன்பம் என்பதனுடைய பொருள் உனக்கு அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சிற்றின்பம்
எது நாம என்னென்ன பொருளோடு தொடரும்? ஒரு மலர் வாசனை, ஒரு பழம் சுவை, ஒரு சூரியன் வெளிச்சம் வெப்பம், ஒரு சப்தம் இசை, ஒரு ஸ்பரிசம் உணர்வு. அதாவது 5 இந்திரியங்கள் மூலமாக நம்ம எந்தெந்த பொருளோடு தொடர்பு கொள்கிறோமோ, எந்த நபரோடு தொடர்பு கொள்கிறோமோ, அத்தனையும் நமக்கு இன்பத்தை தரும். நேரடியா எதுவுமே துன்பத்தை தராது, எல்லாமே இன்பம் தான். நாம அளவு மீறும் போது துன்பமா மாறி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், சிற்றின்பம் வேணும், கட்டாயம் வேணும். நல்ல காட்சியை பார்க்கணும், நல்ல இசையை கேட்கணும், வீடு வாசனையா இருக்கணும், சுவையான உணவு உட்கொள்ளணும், கணவன் மனைவி உறவு வேணும், எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு நிபந்தனை வைத்துக் கொள்ளுங்க, எல்லாவற்றிலும் அளவோடு இருங்க, சிற்றின்பத்தையும் துவைக்கலாம். ஆனால் இந்த மனம் தேடுகிற பேரின்பம் அது வேணுமானால் அந்த பேரின்பத்தை தேடுவதை முதல்ல நிறுத்தம். என்ன தேடுங்க? அது கிடைச்சா இன்பம் நிறைய கிடைக்கும் நினைச்சு துன்பத்தை தரக்கூடிய நிறைய பணம், புகழ், செல்வாக்கு, அதிகாரம், இது எல்லாமே துன்பத்தை தான் தரும். இந்த ஒரு சிறு உண்மை மனிதனுக்கு தெரியாம தான் எல்லாருடைய மனசிலையும் போட்டி, பொலிட்டிக்கல் மைண்ட், அரசியல் குணம், ஒருத்தனை வீழ்த்தி ஒருத்தனை ஆளுவதுன்னு சொல்றாங்க. அந்த பொலிட்டிக்கல் மைண்ட் எல்லாத்துலயும் இருக்கு. எல்லா மனிதர்களும் இந்த அரசியல் தன்மையோட கூடிய மனம் இருக்கு. அப்புறம் வியாபாரத்தன்மையோட கூடிய லாப நஷ்டம் பார்க்கக்கூடிய பிசினஸ் மைண்ட், பொலிட்டிக்கல் அண்ட் பிசினஸ் மைண்ட் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப என்ன போட்டி வரும்? எதுக்கு போட்டி? நிரம்ப பொருளிட்டணும், நான் என் அதிகாரத்தை பெருக்கிக் கொள்ளணும், செல்வாக்கு பெருக்கிக் கொள்ளணும். எதுக்குப்பா அப்படின்னா, இதெல்லாம் கிடைச்சா பெரிய இன்பம் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், அதை வைத்து நான் மகிழ்ச்சியா வாழ்வேன்ட்டு எல்லாருடைய மனசு இருக்கு. ஆனா ஒரு சிலர் செயல்படுத்துறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், வாய்ப்பு கிடைச்சா போறாது, தகுதி இருக்கணும். எல்லாரும் அரசியல்வாதி ஆக முடியுமா? அது எவ்வளவு பொலிட்டிக்கல் மைண்ட் வரும். நம்மகிட்ட இருக்கு பொலிட்டிக்கல் மைண்ட். இன்னைக்கு இருக்கிற முதல் மந்திரிகள், பிரதம மந்திரிகள், எம்பி, எம்எல்ஏ எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு இந்த மைண்ட் இருக்க வெரி ஷார்ட் மைண்ட். யார கீழே தள்ளுனா நான் மேல போறேன். இன்னைக்கு ஒருத்தரோட கூட்டணி, நாளைக்கு வேற ஒருத்தரோட கூட்டணி. ஒரு விதமான தத்துவம் கிடையாது. அந்த பாலிடிக்ஸ்ல ஒரு எத்திக்ஸும் இல்லை, பிசினஸ்ல எத்திக்ஸ் இல்லை. ஏன்? அவன் தவறான இடத்துல மகிழ்ச்சியை தேடுறான். தவறான இடத்துல தேடுறவன் எப்படி இருப்பான்? தவறாதான் இருப்பான். அவனுடைய அறிவு குறைபாடா தான் இருக்கும். ஆனா உண்மையை உணர்ந்த மகான்கள் அவங்க நம்ம நல்ல பாதையை காட்டுறது. நீதான் இன்பத்தின் சொரூபம், இன்ப சொரூபம் என்பது நீதான். டைரக்டா நான் சொல்றேன். அவன் உங்கள யார் எப்போதுமே அமைதியா, சமாதானத்தோடு, இன்பமா, இன்ப உணர்வை பெற்றுக்கொண்டே வாழ முடியும்னு சொன்னா, உங்களுடைய உண்மை தன்மையை உணரும் போது மட்டுமே. நான் சுருக்கமா சொல்றேன், இனிமேல் பெருசா சொல்றது இல்லை. நீங்க தான் அது. யூ ஆர் தட். அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை உணரணும். ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் கிவ்ஸ் பிளிஸ். அப்போ அதுக்கு உங்களை நீங்க தகுதிப்படுத்தும். ஏன்னா என்னன்னா உணர்வுல என்ன கடினம் இருக்கு, நான் தானே அது அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். ஆனா இப்போ எந்த ஒரு மனிதனும் கண்ணில் தானாக இருக்கல. காலையில கண் விழித்த உடனே அவன் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு, தொடர் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்க. அந்த நானை இழந்துட்டான். காலை கண் விழித்து தூங்குற வரைக்கும் நான் நானாக இருந்தது. தூங்கும் போது அவன் வெளியே போறது இல்லை, அவனுடைய மனசு எங்கேயும் போறது இல்லை. அவன் அடங்குறான், ஆன்மாவில் அடங்கி இருக்கிறான். ஆனா தூங்கிட்டான். ஆனால் அந்த உண்மை அவனுக்கு தெரியல. கண் விழிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய எண்ணம் விழிக்குது.
அந்த எண்ணத்துக்கு பின்னாடி போயிடுறான். அது என்ன சொல்றோம்? தொடர் தன்னிலை மாற்றம். தன்னிலையிலிருந்து தொடர் மாற்றம். அவன் தன்னை இழந்துட்டான். அதான் இன்பத்தை இழந்தாச்சு. தூக்கம் ஏன் இன்பமா இருந்தது? இந்த 5 புலன் இன்பத்தை விட நீண்ட நேரம் சோத்தை தருவது உறக்கம், தூக்கம். கண் விழிக்கும் போது சொல்றோமா இல்லையா? இப்பதான் படுத்தேன், முடிஞ்சிருச்சா, கனவு கூட காணல. ஏன்? அவனில் லயிக்கிறான், அது இன்பமா இருந்தது. ஆனா அந்த 8 மணி நேரத்துக்கு அந்த இன்பத்தை அனுப்பிச்சானா? இல்ல. கண் விழித்த உடனே ஒரு செகண்ட் சொல்றான், இன்பம் சோமா. அடுத்தது பேசிட்டேங்க, ஐயோ பேசிட்டு இல்லை, சண்டை போட்டாச்சு, இன்பத்தை இழந்தாச்சு. அப்போ ஒரே ஒரு உண்மைதான், உங்களுடைய உண்மை தன்மையை நீங்கள் புறத்தே தேடுகிற அளப்பரிய இன்பம். எனில் நீங்க இன்பத்தை தேட வேண்டாம். நீங்கள் நீங்களாக இருந்த, நான் நானாக இருந்த, தன்னில் தானாய் தான் அமர்ந்து தனது சொரூபமான பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தான். ஆனா என்ன? மீண்டும் நீண்டகால பழக்கம், தொடர் தன்னிலை மாற்று. நீண்ட காலம், இன்று இந்த பிறவில மட்டும் எத்தனையோ பிறவி கடந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிறவிலும் இந்த நான் என்கிற உண்மை வஸ்து நான் நானாக இருக்கல, தன்னில் தான் இருக்கல. அதனுடைய நீண்ட கால பழக்கம் இன்னைக்கு கருமைப்பிலே அதான் இருக்கு, தொடர் தன்னிலை மாற்றம். அப்போ நீங்க உங்க இன்பத்தை உடனே என்ன செய்யணும்? தன்மாற்றம் அடையாம இருக்கும். அதாவது உங்களுடைய மனம் எங்கிருந்து எழுதோ அங்கே இருக்கும். ஏன்னா மனம் எழுதும் போது நான் அப்படி எண்ணங்கள் எனதுகள் ஓடிடும். எங்கிருந்து எழுது? இந்த நான் மனதினுடைய ஆழத்தில் அங்கே இருந்து பழம். அதுக்குதான் தியானம். தியானம்னா தண்ணீர் தானா இருப்பது தியானம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் அந்த தியானம் வந்துருச்சா அப்படின்னா வரல. ஏன்? நீண்ட கால தீய பழக்க வழக்கம், வெளியில போறது, வெளியே தேடுவது, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த வாழ்க்கை, சொல்ல போனா அந்த வாழ்வை முழுக்க முழுக்க பொருளற்ற வாழ்வு. தவறான வாழ்வுன்னு சொல்ல மாட்டேன், தவறான வாழ்வுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சிற்றின்பத்தை அனுபவிக்கா வெளியில போகணும், அனுபவிக்கலாமே, தவறல்ல, தவறல்ல. ஆனால் அப்படியே போய் போய் இந்த உண்மையை நாம இழந்து, அப்போ நீங்க அடிப்படையா ஒண்ணு வைத்துக் கொள்ளுங்க, தியானம் என்பது தனது உண்மைத்தன்மையான பேரின்பத்தை உணர்வதற்கு. ஒரு முறை பேரின்பத்தை உணர்ந்து பழகிட்டோம்னு சொன்னா எப்ப வேணாலும் நீங்க கண்ணை மூடுங்க, நீங்க பேரின்பமாகவே இருப்பீங்க. இப்ப எதுக்கு பழகணும்? இது வரைக்கும் தேடணுமே தவறான இடத்துல தவறான விஷயத்தை, அந்த தேடுவது இது முடிவான்னு பாருங்க. இங்கதான் ஒரு மனப்போராட்டம் ஏற்படும். எப்படி தேடாம இருக்க முடியும்? பழகிட்டோம். தேவையில்லைன்னு தெரிஞ்சாலும் தேடுவோம். என்ன சொல்றேன்? தேடாதீங்க. ஏதோ உங்களுக்கு சில பல கடமைகள் இருக்கு, செய்துட்டு இருக்கிறீங்க, செய்யுங்க. அது இன்பத்தை தேடுவதற்கு அல்ல, இன்பத்தை பெருக்குவதற்கு அல்ல, கடமைக்காக. ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு 25 பேர் வேலை பார்க்குறாங்க. ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் போதும். நான் வேற இப்ப என்ன சொல்லிட்டேன்? இன்பத்தை ஒன்னிடம் தேடு, வெளியில தேடாது சொன்னேன். இனி பணம் இட்டு தான் நான் நிறுத்திடுறேன்ட்டு கடையை க்ளோஸ் பண்ண போறேன். ஏன்னா 25 பேருக்கு குழப்பம் ஆகும். அப்ப அது கடமை. கடமையின் நிமித்தம் நான் என்னென்ன காரியத்தை எப்போதும் போல செய்துட்டு இருக்கிறேன். என்னுடைய தேவை நிமித்தம், அதாவது இன்பம் தேவைப்படுது, அதுக்காக நான் ஒண்ணுமே செய்ய வேண்டிய. நீ நல்லா புரிந்து கொள்ள பேருண்மை. என்னுடைய பேரின்பத்திற்காக நான் எதையும் செய்ய வேண்டியது கூட இல்லை, தேட வேண்டியது இல்லை, செய்ய வேண்டியது. மாறா எதையும் செய்யாமல் தவத்துல என்ன? உடலும் ஒண்ணும் செய்யக்கூடாது, உள்ளமும் ஒண்ணும் செய்யக்கூடாது. உடலும் உள்ளமும் நிச்சலனமாகி அசைவே இல்லாம அந்த நான் என்கிற எழுச்சி அந்த மூலப்பொருளாக உயிர்ல அடங்கி அடக்கம் அமர் அருள் உயிக்கும். அருள் என்றால் என்ன? போ பெரின்பம், தெய்வீகம், godliness. Godliness is nothing but blissfulness. That is you. அதான் நீ.
அப்ப நம்ம இனிமேல் என்ன பழகணும்? நீங்க புத்திசாலியா இருந்தா, நல்லா கவனிக்கணும். நீங்க புத்திசாலியாக இருந்தால் இந்த உண்மையை புரிந்து கொண்டு, ஞானி சொல்றார், யாரோ சொல்லல, இதுவரைக்கும் வாழ்ந்து முடிந்த எத்தனையோ மகான் அத்தனை பேர் சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்று, நீதான் அது, தத்துவமசி, நீதான் அது, அந்த ஆனந்த சொரூபம் நீதான். அப்ப நான் எண்ணில் அடங்க தவத்துல ஒரு தகுதி இல்லாம அடங்க முடியாது. என்ன தகுதி? வெளியில தேடிட்டு இருக்கோம் பாருங்க, அத தேட வேண்டாம், கடமை செய்யறேன். அங்க எதுவும் எனக்காக நான் தேடலை. என்னை நம்பி 20 குடும்பம் இருக்கு, தேவையை செய்யறேன். அல்ல என்ன நம்பி என் மனை மக்கள் இருக்காங்க, அவங்க தேவைக்கு செய்யறேன். என் தேவை என்ன தேவை? மகிழ்ச்சி, அது நான் தானே. அப்படி ஒரு புரிதலோடு கடமை செய்யுங்க, தேட வேண்டியது. இது ஒரு இடத்துல இயேசு மகான் சொல்றார், தேடாதே பார். ரெண்டே வார்த்தை, தேடாதே பார். என்ன சொல்றாரு? நீ பலவற்றை வெளியில தேடுற, பல பொருட்களையும் கௌரவங்களையும் புகழையும் செல்வாக்கையும் தேடுற, எதற்காக? உன்னுடைய மகிழ்ச்சிக்கு தானே. அதை பாரு, அது ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கு, நீதான் அது, நீதான் அது, பாருங்கிறான். தேடாத பாரு. தேடுதை நிறுத்தி பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்தீங்கன்னா அது நீதான். இவ்வளவுதாங்க விஷயம், வேற ஒண்ணு. நீ கொடுத்த தலைப்பினுடைய பொருள் அவ்வளவுதான். என்ன நீங்க கேட்கலாம், நான் தான் அந்த பேரின்பங்கிறதுக்கு என்ன அடையாளம், என்ன இது ரெக்கார்டு இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. எல்லாரும் படிச்சவங்க இல்லையா? நான் தான் அந்த உடல், இந்த உடல் எனக்கு இன்பம் தருது, அது வெளியில்தான் தருது, வேற நீங்க என்ன சார் சொல்ல வரீங்கன்னு கேட்டா, இங்குதான் மகரிஷி அவர்கள் ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில காந்த தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை கொடுத்திருக்காங்க. அது நிறைய பேர் அதை விரும்பி அதை கத்துக்கிறது இல்லை. முதல்ல விருப்பம் வேணும். இந்த காந்தம்னா என்ன? அந்த காந்தத்தினுடைய தன்னிலை மாற்றமே புலன் இன்பம். பஞ்சத்தின் மாற்றம் அது நம்ம சொல்ல போறது இல்லை, அது ஒரு தனி பாடம். உடல்ல உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தமே தன்மாற்றம் அடையும் போது புலன் வழி சிற்றின்பம். அப்போ அது தன்மாற்றம் அடையாம அந்த ஜீவகாந்தமாகவே நிலை பெற்று அதை மனம் உணருமானால் அது பேரின்பம். ஜீவகாந்தத்தின் செலவு சிதறல் சிற்றின்பம் என்றால் செலவாகாது, சிதறாகாது, தன்னிலே தேக்கமுற்றால் அது பேரின்பம். ஷார்ட்டா சொல்லி, நம்ம உடல்ல ஒரு மின்சக்தி உற்பத்தி ஆகுது, ஜீவகாந்தம் சொல்றோம். அது என்ன? மனம். மனம்னா என்ன? நான் என்கிற முதல் எழுச்சி. அந்த நான் என்பது அதனுடைய மூலம் ஜீவகாந்தம். ஜீவகாந்தத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா அது பேரின்பமா. அது என்ன சயின்டிபிக் ரெக்கார்டு அப்படின்னா அதனுடைய தன்னிலை மாற்றம். உதாரணமா, இப்ப மின்சாரம் இருக்கு, இப்ப பல்பின் வாயிலாக வெளியேறு வெளிச்சமா வெப்பம், ஃபேன்ல வெளியேறுது விசையா வெளியேறு, மைக்கில் வெளியேறுது சத்தமா வெளியேறு. ஒரே மின்சாரம் எந்தெந்த கருவின் வாயிலாக செலவாகி வெளியாகுதோ அதுக்கேற்ற தன்மைகளை கொடுக்கும். வெளிச்சமா வெப்பமா விசையா சப்தமா, இல்லையா? அதுபோல இந்த ஜீவகாந்தங்கிற மின்சாரம் இந்த 5 புலன்கள் கருவின் மூலமாக வெளியேறுகிற போது, கண் மூலமாக வெளியேற போது வெளிச்சமாகி பல காட்சிகளை பார்க்கும், காதின் வழியாக வெளியேற போது சப்தமாக மாறி பல சப்தங்களை கேட்கும். அப்ப என்ன ஆகுது? செலவாகுது, தன்மாற்றம் அடையுது. ஆனா தவத்தின் மூலமா கண்ணெல்லாம் மூடி ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல குண்டலினி சக்தி, உயிர் சக்தி, ஜீவாந்த சக்தியோட திணிவு வருது. சிலவங்களுக்கு தெரியும், எண்ணங்களே இல்லாம ஓரிரு நிமிடம் அந்த உயிரினுடைய துடிப்பை உணர்ந்து கொண்டிருக்கும் போதே ஒரு சுகம் வரதை பார்க்க, உச்சியில அடங்கும் போது சுகம் பன்மடங்காக பெருகுத பார்க்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? நமது ஜீவகாந்த சக்தி
அதுதான் இன்பத்தை தரும். அதுதான் இன்பம். அப்போ இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா சைக்கோ பிராக்டிஸ், அதாவது ஒரு சீரான மனோபயிற்சி வேணும். அது வெறும் தியானம் மட்டுமல்ல. ஏன்னா வெளியில தேடுவதை நிறுத்தணும் சொல்லுவது எளிது. ஆனா உணர்ச்சி வேகத்துல இருக்கிறதுனால நம்மளால தேடாம இருக்க முடியாது. தேவையே இல்லை. அங்குதான் ஒரு குழப்பம். நான் என்னுடைய இந்த 40 ஆண்டு கால ஆன்மீக பயணத்துல ஒன்னு ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான அன்பர்களை சந்திச்சிருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, ஆனா யாரும் அடங்கல. அடக்கம் அமரர் உயிக்கம். யாரு அடங்குனா? புதிய புதிய திட்டங்கள், செயல்பாடு. நான் கூட ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு திட்டம் போட்டு அது இப்போ தான் உருவாகி செயலாயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் என்ன கேட்டா பெருசா தேவையில்லை. ஏன்னா திட்டம் தீட்டுவது, அதை செயலாக்குவது, அப்புறம் அதை கட்டி காப்பது கடினம். அப்படி கட்டி காக்க போற போது ஏதாவது ஒரு கஷ்டங்கள். ஏன்னா அதை வள்ளுவன் அழகா சொல்றார், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டா அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நீ நல்லதை செய்ய போற, சமுதாயத்தை செய்ய போறேன்னு போய் செய்ய, ஆனா தவறு வரும். எப்போ? அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. யாரோட தொடர்பு கொள்ற, யாரை இணைச்சிருக்கிற, அவன் பண்பு என்ன, உன் பண்பு என்ன? உனக்கு அவங்க எல்லாம் மேட்ச் ஆவாங்களா? உன் கூட அப்படியே வருவாங்களா? ஏன்னா ஒரு அமைப்புன்னு சொன்னா கட்டி காக்கணுமே. அவன் எவ்வளவு விஷயங்களை நாம தெளிந்து செய்ய வேண்டியிருக்கு. அதோட சில மகான்கள் சொல்லுவாங்க, ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ப்பா, உன்னுடைய அடிப்படை தேவைக்கும் அடிப்படை வசதிக்கும் பொருள் ஈட்டிக்கும், அதுக்கு மேல அகலக்கால் வைக்காத, எளிமையா வாழ். ஏழ்மையா வாழுன்னு சொல்ல, எளிமையா வாழ், சிம்பிள் லைஃப். ஏழ்மைனா வறுமை, வறுமையில வாழக்கூடாது. அப்படி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லைஃப். ஆடம்பரம்லாம் இல்லை. என் தேவை, உடலுக்கு வேண்டிய தேவை, அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள். ஒரு செல்போன் வேணும் தான், நான் துறவி இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரேன். அடிப்படை தேவைகள், ஒரு வேக வாகனம், எல்லாமே வேண்டியதான், இதெல்லாம் இருக்கு. சரி, ஆகவே எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? தேவையை பூர்த்தி செய்ய, இன்பத்தை பெருக்க அல்ல. உணவு எதற்குன்னா பசியை போக்க, நாக்கு ருசிக்காக அதிகமா போக வேண்டியது. இப்படி எனக்கு புரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ லைஃப் சிஸ்டம், இப்படிதான் நான் வாழணும். ஏன்னா நான் இன்பத்தை அனுபவிக்கணுமானா என் மனசு வெளியில போகக்கூடாது, சிதறக்கூடாது, அது டென்ஷன் ஆகக்கூடாது, ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஏன் ஆகுது? தேவையில்லாததை தேவை என்று கருதி கொண்டு இல்லாத இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிற கோமாளித்தனம். எஸ், கோமாளித்தனம், கிரேட் ஃபூலிஷ்னஸ். we are wrong. நான் யாரையும் தனியா சொல்றேன், கேட்டா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எஸ், we all are fools, idiots, nonsense. ஏன்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாயே, அலைகிறாயே. ஞானத்தங்கவேன்னு போட்டார், நீ சங்கடப்படக்கூடாது. ஆனா அப்படி அலைகிற யாருன்னு சொல்ல, முட்டா பயிலேன்னு சொல்லணும். பாவம் பார்த்து ஞானத்தங்கவே என்றார். அப்படிதானே? முதல் ஸ்டேஜில் இதை புரிஞ்சுட்டு, ஆமா நான் இது வரைக்கும் ஒரு ஃபூலெல்லாம் இருந்திருக்கிறேன், இருக்க இடம் தெரியாம இல்லாத இடத்துல இருக்கு நினைச்சு தேடக்கூடாது தேடுறேனே, எவ்வளவு பெரிய ஃபூல்னா அப்படின்னு புரிந்து நீங்க வைராக்கியம். இதுக்கு வைராக்கியம் வேணும், கொஞ்சம் விவேக புத்தி. அப்ப இதெல்லாம் நான் எப்படி சரி பண்றது? நான் ஆல்ரெடி ஐ கமிட்டட், நான் நிறைய கமிட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன், வியாபாரம் பண்றேன், ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் வீட்டுக்காரிக்கு, கமிட்டட். இந்த கமிட்மெண்ட்ல இருந்து அந்த கமிட்மெண்ட் வந்து ஓட முடியாது. அது எப்படி கரெக்டா சீக்கிரம் செய்துட்டு ஓடிக்க முடியும்?
இனிமேல் நோ மோர் கமிட்மெண்ட். புத்திசாலி இனி கமிட் பண்ண மாட்டார். இது நானும் டிசைட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய கமிட்மெண்ட் பண்ணக்கூடியவன். என் ஒய்ஃப்ட கிட்ட தெரியும். சீக்கிரமா கமிட் பண்ணிடுறேன். இப்ப நினைச்சிருக்கேன் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு பாக்கி. என் கர்மம் முடியல, என் கர்மம் முடியல. அந்த கமிட்மெண்ட்டை நாசுக்கா பண்ணி, நாசுக்கா எந்த நோக்கத்தோடு செய்தோமோ அது ஈடேறுவதற்கு ஏற்ற வகையில நாசுக்கா, டென்ஷன் ஆகாம, குழப்பத்தை மேலும் குழப்பமாக்காம அதை சீர பண்ணிட்டு தென் நோ மோர் கமிட்மெண்ட். தேடாது வெளியில இன்பத்தை தேடாது. சரி, வெளியில என்ன தேடணும்? நீ என்னென்ன வகையில இன்னைக்கு துன்பப்பட்டு இருக்கியோ அந்த துன்பத்தை போக்குவதற்கு நான் வெளியில என்ன பண்ண. இன்பத்தை பெருக்குவதற்கு வெளியில ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஏன்னா அதான் நீ செய்யக்கூடியவன் தான் இன்பம். வெளியில என்ன செய்யணும்? இதுவரைக்கும் இந்த உண்மை தெரியாம உணர்ச்சி வயப்பட்டு அறியாமையில நிறைய தவறுகளை செய்து துன்பத்தை பெருக்கி வச்சிருக்கவே வேண்டிய அதை படிப்படியா குறைத்து குறைத்து துன்ப சூழல் இல்லாத ஒரு குடும்பத்தை, ஒரு தொழிலை, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு புத்தியை தீட்ட. இதை நான் என்ன சொல்றேன் பார்ப்பட்ட, சரி செய்தல், கர்ம நிவர்த்தி. கர்ம நிவர்த்தி. நம்ம கர்மம் செஞ்சுட்டு வந்துருக்குமே எல்லாம் துன்பம் தரும். அதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா சரி செய்தல். சுத்தத்தை வந்து சரி செய்தல். என்ன சரி செய்தல்? என்னென்னலாம் தப்பு பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். அப்புறம் இனி செய்வதை சரியாக செய்ய. இது கர்ம விருத்தி, அது கர்ம நிவர்த்தி, இது கர்ம விருத்தி. விருத்தினா விருத்தியா செய்தல் சொல்றோம், கரெக்டா, பர்ஃபெக்டா, நீட்டா. ரெண்டாவது நிறைய கர்மம் செய்ய வேண்டாம். இந்த நிறைய எனக்கு நிறைய கர்மா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உண்மையில சொன்னா நமக்கு எந்த கர்மாவும் கிடையாது. எல்லாம் இறங்கணும். அவன் தானே எல்லாத்தையும் படிச்சான். லெட்டிகிம் மரம் வச்சவன் அவன் தானே. அவன் தண்ணி ஊத்துட்டு உடனே அப்படியே எக்ஸ்ட்ரீம் போவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எதுவுமே நம்ம தலையில இல்லை. இருக்குன்னு நினைச்சு தப்பு பண்ணணும். அதை திருத்துவது, தவறுகளை திருத்துவது. தவறு இருக்குன்னு கண்டுபிடிச்சு திருத்தணும். கடன் இருக்கா, கடன் இல்லாம வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளும். நோய் இருக்கா, நோயை போக்க இனி நோயை வராம இருக்க கற்றுக்கொள்ளுங்க. பகை இருக்கா, பகையை போக்கி இனி பகை உருவாக்காம கற்றுக்கொள்ளுங்க. மூணே விஷயம். நோய் இல்லாத ஆரோக்கியம், கடன் இல்லாத பொருளாதாரம், பகை இல்லாத நட்பு. சரி பண்ணுங்க. இனிமேல் நீங்க நட்பை பெருக்காதீங்க. நட்பை பெருக்க பெருக்க பேரல பகையும் பெருக்கும். உங்களுக்கு உற்ற தோழன் நீயா தான் இருக்கும். யூ ஆர் தட். தத்துவவாசி. உங்களுடைய உற்ற தோழன் நீயே. மற்றவர்கள் எல்லாம் தேவை நிமித்தம். எனக்கு மனைவி இருக்கிறா, எனக்கு ஒரு தேவை இருக்கு, என் மனைவி அவ்வளவுதான். என் குழந்தைகள் இருக்கு, எனக்கு வயசான காலம் தேவை இருக்கு, அவ்வளவுதான். கார் இருக்கு, தேவை, அவ்வளவுதான். தேவை நிமித்தம். அங்க அன்புக்கு இடமே இல்லை. அப்ப அன்பு, நீதான் அன்பு. யூ ஆர் த. நீ நீயாக இருக்கிற அன்பை உணர்ந்து பிறகு அன்புடைய ஒரு புதிய பரிமாணத்தை நீ அறிவார். The dimension of real love, that is entirely different. இப்போ நீங்க அன்பு லவ் சொல்றது சும்மா அன்புலாம் கிடையாது. ஆசை இருக்கு, பாசம் இருக்கு, அதெல்லாம் அன்பு அல்ல. அன்பு அறியணுமானா ஒண்ணு நீ அறியணும். என்னன்னா அறியணும், எது என்னுடைய உண்மை தன்மை என்று உணரும் போது நான் அன்பு சக்தியால் ஆன ஆனந்த சொருதி. இட் இஸ் லவ் எனர்ஜி. அந்த லவ் இருக்கிறதால தான் மகிழ்ச்சியே நானாக இருக்கு. ஒரு மலர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துது வாசனையின் மூலமா. ஒரு பழம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துது சுவையின் மூலம். நீயும் நானும்
எதை வெளிப்படுத்தணும்? அன்பு சக்தின்னு சொல்றேன். வெளிப்படுத்தல. ஏன்னா உணரவே இல்லையே. என்கிட்ட இருக்குன்னு உணர்ந்தாதான் நான் கொடுக்க முடியும். நான் இல்லைன்னு நினைச்சுட்டு எங்கவங்க கையேந்தி எல்லாம் போயிட்டு இருக்கிறேன். இந்த இளையராஜா சினிமா இசை ஞானி. அவர் ரமணரை பார்த்து பார்த்தார். ஒரு படத்துல கூட வரும். ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன பிச்சை? ஞான பிச்சை கேட்டு போறார். எல்லாம் உன்னிடம் இருக்கு, நான் எங்க போவேன்? ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஏன்னா அந்த இசை ஞானிட்ட அந்த ஞானம் இருப்பதை அவன் உணராத காரணத்தினால் ரமணர்கிட்ட போய் கையேந்தான். என்கிட்ட கேட்டீங்கன்னா யார்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லை. வேதாத்திரி மகிழ்ச்சியிடம் கூட கையேந்த வேண்டியதில்லை. இறைவனிடமும் கையேந்த வேண்டியதில்லை. ஏனென்றால் அதுதான் நீ. நீ எதை வெளியில கையேந்தி கேட்கிறியோ அது நீயா இருக்கிற போது அது எப்படி உனக்கு கொடுக்கப்படும்? இட் இஸ் யூ. தட் இஸ் யூ. யூ ஆர் தட். இதான் பேருண்மை. எது உண்மையில் நானோ அந்த நான் என்பதனுடைய அம்சம் பேரின்பம். அப்புறம் என் பேரின்பத்தை போய் வேதாத்திரி பேச கையை காட்டணும் கிடைக்காது. அவரால் கொடுக்கவும் முடியாது. அவர் என்ன கொடுக்கிறாரு? எப்ப நீதான் அதுன்னு புரிய வைக்கிற அறிவை கொடுக்கிறார். எஸ். அதனால அவர் நம்ம என்ன சொல்றோம்? கைடுன்னு சொல்றோம். அவரே சொல்லுவார், ஐ எம் நாட் யுவர் மாஸ்டர், ஜஸ்ட் லைக் எ கைடு. ஒரு வழிகாட்டி. எதற்கு? நீதான் அது என்று நீ உணர்ந்து அறிவதற்குரிய வழிகளை தரக்கூடிய திருவடி அது. நண்பர்களே, நீண்ட விளக்கங்கள் தேவையில்லை. அது இதுங்கிற சாதனை எல்லாம் தேவை கிடையாது. அது ஒரு ஏமாற்று. நேரடியான அறிவு தெளிவு என்றால் அது ஒன்றுதான். உண்மையில் உனக்கு தேவையான அமைதி, ஆனந்தம் அதான் நீ. ஆனால தேடுவதை நிறுத்து. எதை வெளியில் தேடலாம்? உன் துன்பத்தை போக்க, இனிமேல் துன்பம் வராமல் இருக்க. பொருள் அளவுல, உறவுகள் அளவுல எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் தேடிட்டு கண்ண மூடி அப்படியே சும்மா. இந்த இந்த தெளிவு வந்துச்சுன்னு வைங்களேன், நான் தேடி பெறுவதற்கு ஒண்ணும் இல்லை. என்னுடைய உடல் துன்பத்தை போக்கதான் வேணும். அது ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. ஆல்ரெடி ஹேவ். ஸோ நோ நீட் டு ப்ரேயர். நோ நீட் டு சீக். பிகாஸ் ஐ ஆம் தட். இந்த நல்ல புரிதல் தெளிவாகி உறுதியா கண்ண மூடி குண்டலினி மெடிடேஷன் கூட பண்ண வேண்டாம். நீங்க புருவமத்தையும் பார்க்க வேண்டாம், உச்சியும் பார்க்க வேண்டாம். மாறா, நான் எதையும் தேடல. ஸ்டாப் டு சீக், ஜஸ்ட் பி. புத்தன் அப்படிதான் இருந்தான். சித்தார்த் தேடலாம் 6 வருஷம். துன்பத்துக்கு என்ன காரணம்? நிறைய பேர் அவனுக்கு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு திருப்தி ஆகலை. எந்த பதிலும் திருப்தி கொடுக்கல. So one day he decided, no more seeking, no more questioning. நான் இனி யார்ட்டையும் கேட்க மாட்டேன், தேட மாட்டேன், போதும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு. அது கிடைக்காது, யாராலும் தர முடியாது. அந்த ஞானம் எனக்கு யாராலும் தர முடியாது. ஒரு டிசிஷன், கண்ண மூடி சொல்லுங்க. அந்த மனசு எப்படி இருக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு டிசிஷன் வந்துட்டா பாருங்க, ஒரு கிளாரிட்டி. லீவ் இட். தேடல போ. ஜஸ்ட் சும்மா அப்படியே கண்ண மூடி எதை பத்தி நினைக்கல. 6 hours அவருக்குள்ள ஒரு லைட்னிங். தட்ஸ் கால்ட் என்லைட்மெண்ட். ஞானம். ஓ, திஸ் மச் ஓன்லி. எனது ஆசையை அழிவிற்கு காரணம் இவன் ஆசை நிமித்தம் இன்பத்தை எங்கோ. அப்புறம் நிறைய வியாக்கியானம், புத்தருடைய வியாக்கியானம் நிறைய போகும். பேசிக் என்னன்னா ஆசையை அழிவிற்கு காரணம் இது ஒண்ணுதான். இன்னைக்கு நீங்க வேணா ஒரு டெஸ்ட் பண்ணுங்களேன்.
எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆகி படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு, ஐயா சொன்ன எனக்கு புரியுது, என்னுடைய அடிப்படை தேவைகளையும் அடிப்படை வசதிகளையும் தக்க வைப்பதற்குரிய சூழல் ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்கு. சரியா? இனிமேல் அதெல்லாம் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, தேவையில்லாதது வந்து வைங்களேன் துன்பம் தரும். தேவை உடையது வந்தா இன்பம் தரும், தேவையில்லாத தந்தா துன்பம் தரும். அப்படின்லாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியா உங்க மனசை வச்சுட்டு சும்மா கண்ணை மூடி ஜஸ்ட் பி, அதாவது சும்மா தியானம் பண்ணல, அந்த மனதை விட்டுட்டு சும்மா few seconds enough. Few seconds is more than enough to realize your ultimate truth. ஏன்னா திருப்பி சொல்றேன், அந்த என்லைட்மெண்ட் ஒரு க்ஷணம் தான். இரவு வானத்துல மின்னல் அடிக்குது, எவ்வளவு நேரம்? ஒரு க்ஷணம். அந்த ஒரு க்ஷணம் மின்னல் அது எவ்வளவு பிரைட் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வேண்டாம், தீபம் விளக்கேற்றிட்ட தீபம், அது எவ்வளவு நேரம் தொட்டு பார்க்கணும், சுடுமா சொல்லாத தொட்டு கூட பார்க்க வேண்டாம், கிட்ட போனாலே போதும் எவ்வளவு சுடுன்னு தெரியும். யூ ஜஸ்ட் coincide with that. That is more than enough. இல்லையா? தீபம் நெருப்பு சுடுங்கிறதுக்கா எவ்வளவு நேரம் தீ வச்சு பார்க்கணும், சுடுமா இல்லையான்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரியுது, அவ்வளவு few செகண்ட் கூட இல்லை, நாட் ஈவன் a செகண்ட். சான்ஸ்கிரிட்ல ஒரு வேர்டு சத்தோரின்னு ஒரு வேர்டு. சத்தோரினா நாட் ஈவன் a செகண்ட், நாட் ஈவன் a moment, lesser than a moment. எதுக்கு? நான் பேரானந்த சொருபி என்பதை உணர்வதற்கு. அப்படி ஒரு முறை உணர்ந்துட்டோம்னா அந்த அனுபவம் என்னைக்கு நம்ம விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை ஒரு வசனம். அந்த நான்கிறது எது? பேரானந்த சொரூபம். நான் உன்னை விட்டு விலகு. அன்பர்களே, ரொம்ப எளிது இந்த உண்மை. இதுக்காக நீங்க நிறைய சாதனை தேவையில்லை. இதுக்காக எதுக்கு சாதனை தேவை? துன்பத்தை போகுது, நீ ஏதாவது செய்யணும், தப்பு தப்பா செஞ்சதெல்லாம் இனி சரி பண்றீங்க பாருங்க, அதான் சாதனை. நல்லா கவனிக்கணும், எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கோம். அதனாலதான் நோய், அதனாலதான் கடன், அதனாலதான் வெறுப்பு, பகை, கோபம், எல்லாம் தப்பு தப்பாதானே வாழ்ந்திருக்கோம். இனி அதை சரி பண்ணு. மகிழ்ச்சி அதை ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, செயல் திருத்தம். உன் செயலை திருத்து, நீ திருந்து. இனி கூடுமான வரைக்கும் செயல் வேண்டாம், மிக குறைந்தபட்ச செயல், அதுவும் கடமை, மிக குறைந்தபட்சம். இந்த அடிப்படை உண்மையை நன்றாக புரிந்து கொண்டு இந்த இரவு படுக்கும் போது நான் சொல்லதெல்லாம் திருப்பி உங்களுக்குள்ள ஆய்வு செய்து இதுல இருக்கிற உண்மையை சரிதான் என்று ஏற்றுக்கொண்டு இன்று முதல் என்ன செய்யக்கூடாது? தேடும். எதை தேடக்கூடாது? உங்களை மகிழ்ச்சி தரும் என்று கருதி எதை தேடுகிறது அதெல்லாம் தேடாது. அது தரும், ஆனா தராது. அப்படின்னா தரது மாதிரி தந்து எடுக்கிற மாதிரி வரும், போயிடும், நிக்காது. அதனாலதான் அதுக்கு பேர் தற்காலிகம், நிரந்தரம் இல்லை. எந்த பொறை இன்பமும் நிரந்தரம் இல்லை. தற்காலிகம் மட்டும் இல்லை, சிறிது அளவு, சிறிது நேரம். இந்த ரெண்டு வார்த்தை புரியுங்க. புலன் என்பம் அனைத்தும் சிறிது நேரம், சிறிது அளவு. ஆகவே சிற்றின்பம் திருப்பி திருப்பி தேவைப்படும், தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த இன்பத்துக்காக தேடிக்கிட்டே இருக்கணும், தேடவே வேண்டாம். அதான் நீ. அது வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, கணக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எளிது. யாருக்கு மனக்கவலை மாற்றது எளிதுன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஓமை இல்லாதான் தாள். அது என்ன? நமக்கு ஓமை இல்லாதது என்ன? நம்முடைய தாள், நம்முடைய ஆழ்மனம். நம்முடைய ஆழ்மனம் இருக்கு. ஆழ்மனம்னா உயிர். மனம் ஆழ்ந்து உள்ள போயிட்டா ஜீவனுக்குள்ள போயிடும். அத கான்சியஸ்னஸ் உள் உணரும்.
அந்த உள் உணர்வு தான் ஓமையற்றது. ஏன்னா எப்ப நீங்க உள் உணர்வு போயிட்டீங்களோ அப்பவே பேரம்பல உணர்வை பெற்று எங்கோ வியாபித்திருக்கிற உணர்வு கிடைச்சு. தட் இஸ் டோட்டல் கான்சியஸ்னஸ். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். முதல்ல என்ன செய்யணும்னே, இன்னையிலிருந்து எந்த ஒரு புதிய திட்டங்களும் இல்லை. நோ மோர் நியூ பிளானிங். கற்பனைகள்லாம் இல்லை. எதிர்காலத்தை பற்றிலாம் பெருசா கற்பனை வேண்டாம். இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம், நாளைக்கு தானா வரும் அப்படின்னு ஒரு மனசை நீங்க வெளியில இருந்து எடுக்கணும். எதிர்காலத்துக்கு எத்தனையோ பிள்ளைக்கு பார்த்தா வயசுக்கு வந்துருக்கு, 12 வயசு. அப்பா அப்பா பேசிக்கிறேன், பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, இன்னொரு 10-12 வயசுல கட்டி கொடுக்கணும், அப்ப அதுக்கு வேண்டியதெல்லாம் சேர்க்கணும். தேவையில்லை, தானா எல்லாம் நடக்கும். நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, பொருள் ஈட்டுங்க, சிக்கனமா செலவழிங்க. இவ்வளவுதான் நீங்க கண்டிஷன் போடுற ஒரு அன்கண்டிஷனலா மைண்ட வச்சு, அப்ப மனம் ரொம்ப லேசா. இப்ப மனம் பாரமா இருக்குல்ல, எவ்வளவு சங்கடம், அதெல்லாம் இறக்கி வைங்க. அப்ப இந்த உண்மையை நீங்க உணர்த்திட்டீங்கன்னா, அல்ல இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க, கர்த்தியாருக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க? சீட்டு கிடைக்கல, மெடிக்கல் சீட் வேண்டாம், ஒண்ணு இல்ல 1 கோடி கொடுத்தா கிடைக்கும், வேண்டாம்ப்பா, அவ்வளவுதான் கொடுத்து நீ வாங்கி என்ன செய்ய போற? உனக்கு எது கிடைச்சிருக்கோ அது போ. நீ டாக்டராலும் ஒண்ணுதான், இன்ஜினியராலும் ஒண்ணுதான், படிக்காட்டாலும் ஒண்ணுதான். படிச்சாலும் ஒண்ணுதான், படிக்காட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாமே ஒரு விதமான கற்பனை, மாயை. சரி, சமுதாயத்துல அப்படி ஒண்ணு உருவாயிடுச்சு, போவோம். ஆனா அதுக்கு வேண்டிய ஒரு கண்டிஷனா மைண்ட வைக்காத, எது கிடைக்குதோ அது எடுத்து. ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். இதுதான் சைக்காலஜி. இது நீ சரியா புரிஞ்சு அன்றாட வாழ்க்கையில அப்ளை பண்ண, கேட்டா போறாது, பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் உங்களுடைய தவத்துல அல்லது சும்மா இருக்கும் போது உங்களை நீங்கள் பேரின்ப சொருபியாக உணர்வீர்கள். அன்னைக்கு விடுதலை. அதுக்கு பிறகு எதையுமே தேடுறது, துன்பத்தை கூட போக்குவதற்கு தேடுறது இல்லை. ஏன்னா இவனுக்கு துன்பம் துன்பமே இல்லை, எல்லாம் இன்பமாயும், எல்லாம் இன்ப ஊற்று. துன்பமும் துன்பம் இல்லை, இப்படி எல்லாம் இருக்கு. ஏதாவது இருந்தா கேளு, கொஸ்டின். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். நான் அடிக்கடி இந்த குரல் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க. யாதனின் யாதனின், எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்கியான். நீ தேடாத, ஓடாத, எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு வந்து உட்கார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அதனால வரக்கூடிய சோதுக்கம் உனக்கு இல்லை, மாற அமைதி உண்டு, ஆனந்தம் உண்டுங்கிற தவங்கிற அதிகாரம். ஆமா, சரி போட்டு ஏதாவது கேட்குதா? அந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்பமே நீ எங்கே சிறப்பு. இன்னைக்கு அதை விட ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயா எப்பவுமே அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், தேடாதே பார். அதாவது டோன்ட் சி பட் சி அப்படின்னு சொல்லுவாரு. நாம எப்பவுமே இன்பத்தை வெளியில தான் தேடிட்டு இருப்போம். அதுக்கும் ஒரு 2 வழி சொன்னாரு. ஒண்ணு கர்ம நிவர்த்தி, இன்னொன்னு கர்ம விருத்தி. இத ரெண்டுத்தையுமே நாம தினமும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இன்பத்தை வெளியில தேடி இங்கதான் இருக்குன்னு அனுபவிக்காம நமக்குள்ளே அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். அதனால இன்னைக்கு ஐயாவுடைய சிந்தனை உரை மிக சிறப்பாக இருந்தது. நமக்கு சிந்தனை உரை வழங்கிய ஞானரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி விடுவோம். ஞானரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருள் தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள்,
நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயந்தி அம்மா வாழ்க வளமுடன். ஜெயந்தி அம்மா. அம்மா Vivo1. ஜெயந்தி வாழ்க அம்மா. வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. மன உளைச்சல் வந்து 2 வகைப்பட்டது ஐயா. அதாவது நம்ம வந்து ஒரு பொய் சொல்லிட்டோம்னு வைங்களேன், அதை வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு நாளைக்கு அதை எடுத்து விட்டாங்கன்னா அந்த மன உளைச்சல் ஆகும். அது வந்து நியாயமானதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மன உளைச்சல் இன்னொரு வகைப்பட்டது. நம்ம ரொம்ப நல்லா அந்த விஷயத்த செஞ்சிருப்போம், அதை திரிச்சு அதை வந்து தவறான, நீ வந்து தப்பா செஞ்சுட்ட அப்படின்னு நம்ம செஞ்ச அந்த நல்ல நோக்கத்தை தவறான நோக்கமா செய்யும் போது நமக்கு கோபம் எழும். இதுல பாரதியார் கூட சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நியாயமா கோபம் வந்து ஒரு மனுஷனுக்கு வேணும். இப்ப இதுல வந்து மகரிஷி என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு கொஞ்சம் புரியலைங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஐயா? மகரிஷி என்ன சொல்ல வர்றாருன்னு இருக்கட்டும், உங்க மனசு என்ன சொல்லுது? ஐயா, நியாயமா இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு அநியாயமா செஞ்சதுக்கு சரி நம்ம செஞ்சோம், பாவம் எடுத்து சொல்லிவிட்டான், அந்த மன உளைச்சல் ஓகே. ஆனா நான் சரியா செஞ்சதை அதை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு சினம் வரும் இல்லைங்கய்யா, அந்த கோபம். அதை எப்படிங்க நம்ம குறைச்சிக்கிறது சொல்லுங்க. அதாவது உங்களை பொறுத்த அளவுல நீங்க சரியா செய்யுங்க, ஏன் கண்ணுக்கு அது சரியா படலையே. அப்போ உங்களுக்கு சரி, உங்களுக்கு நியாயம், அடுத்தவங்க அது சரியா இருக்கணும் நியாயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓ சரிங்க. அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை இக்னோர் பண்ணீங்க. எதிர்பார்ப்பு அதை அவங்க ஏத்துக்கணும், நம்ம எதிர்பார்க்க கூடாது, அப்படிதானங்க? அதாங்கய்யா. ஒரு நேற்று ஒரு நிகழ்ச்சி. சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு நியாயங்கள் இருக்கு. உங்க நியாயம் வேற, என் நியாயம் வேற, உங்க சரி வேற, ஏன் சரி வேற, அதான் பார்வைகள் வேற. நீங்க செய்துட்டு எதையும் எதிர்பார்க்காது. இப்ப வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிங்க. எங்க பெரியம்மா வந்து அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல, அப்புறம் அவங்க பெரியவங்க எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்பா மேல ரொம்ப பிரியன்னு ஒரு வீட்டை வந்து கிஃப்டா எழுதி வச்சுட்டாங்கய்யா. அதுக்கப்புறம் இப்ப அதெல்லாம் எங்களுக்கு வந்த அப்புறம் இப்ப கூப்பிட்டு அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து, எங்க இன்னொரு தம்பி கிட்ட வீட்டை வந்து எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம். அந்த வீட்டுக்கு நான் என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்கேன், அன்பு பரிசு. எங்க அம்மா அவ்வளவு நல்லா கவனிச்சுக்குவாங்க, ரொம்ப மென்மையானவங்க சார். அதை வச்சு வந்து எங்க அப்பாவோட அத்தை ஃப்ரீயா அந்த வீட்டை வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்ல பெரிய பணக்காரங்க. இன்னைக்கு அந்த பேர குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த பையன் இறந்துட்டான். இப்ப வந்து அவங்க பொண்ணு கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏமாத்தி எழுதி வாங்கிட்டீங்க, இப்ப மாதிரி தான் நாங்க. அம்மா, குடும்ப கதையெல்லாம் ஜாஸ்தியா சொல்லாதீங்க. ஓகேங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஓகேங்க. அவங்களுக்கு அது நியாயம், நமக்கு அதோட விட்டுருங்க. பிளாட்ஃபார்ம் பத்தாது. நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக Vivo V2307. ஹலோ, வாழ்க வளமுடன் தாத்தா. வாழ்க வளமுடன்மா. தாத்தா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதாச்சும் உங்களோட குட்டின்னு சொல்லலாம். நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் நானும் பண்ணுவேன். நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ, நான் காலேஜ் விட்டு வர்றப்போ கரெக்டா என் அம்மா வந்து இந்த தேர்ஸ்டே கண்டிப்பா நாங்க கேட்டுட்டு இருப்போம். கண்டிப்பா உங்களோட ஸ்பீச்சுக்காக நான் உட்காந்து கேட்பேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் அதாச்சும் ஸ்கூல் டைமுக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகல. ஏன்னா அவங்க எதுக்காக பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சே இருக்கேன். அது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா சில டைம்ல குரூப்பா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம தப்பா இருக்கிறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அதாச்சும் எல்லாருமே சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னு எனக்கு அந்த தாட் வந்துட்டே இருக்குதா.
அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சா எனக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. சிலவங்களுக்கு எப்படின்னா கூட்டத்தோடு இருந்தாதான் நல்லா இருக்கும், சிலவங்களுக்கு தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய ஜீன்ல வந்து நீங்க கொஞ்சம் தனியா இருக்கக்கூடிய தன்மையோட கூடியவங்க. ஆனால் அது தப்பு இல்லை, அது குற்றமாக எடுக்க வேண்டாம். நம்மளால அவங்களோட சேர்ந்து சிரிச்சு பேசி கும்மாளடிக்க முடியலங்கிறது தவறு இல்லை, அப்படி நினைக்க வேண்டாம். அவங்களுடைய தனித்தன்மை அப்படி, உங்க தனித்தன்மை இப்படி, அவ்வளவுதான். அதுவே ஒரு குற்ற உணர்வா நீங்க எடுக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனியான இது இருக்கு. சிலவங்க ரொம்ப வளவளான்னு பேசுவாங்க, சிலவங்க கூட்டத்தில் இருந்தாலும் அதிகம் பேச மாட்டாங்க. அது தனித்தன்மை இல்லையா? உங்க தனித்தன்மை அப்படி, அதனால தப்பு இல்லை, நீ யோசிக்கவே வேண்டாம். யூ ஆர் ரைட். தேங்க்யூ தாத்தா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட வேற யாருன்னா கொஸ்டின் கேட்கறவங்க இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களாமா, இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இன்று அன்பர்களின் சந்தேகங்களுக்கு மிகச் சிறப்பாக விளக்கம் அளித்த ஞானரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஞானரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞானரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் சமுதாய தொண்டும் மேலோங்கி சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினருக்கும் எப்பொழுதும் எல்லாம் வல்ல இறையாற்றல் அருட்காப்பாய் அமைய வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க ரிலீவ் ஆயிக்கிறதா இருந்தா ரிலீவ் ஆயிக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. முக்கிய அறிவிப்புகள். வாழ்க வளமுடன் ஐயா. முக்கிய அறிவிப்புகள். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது சுக்கிர தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம தன ஆகர்ஷ்ண சங்கல்பம் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காலைல 5 மணில இருந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அதனால அதிகாலை நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகள், அதாவது பிரபஞ்ச இறைசக்தி மந்திர வேள்வி, இறைவணக்கம், குருவணக்கம், நன்றி உணர்வு தவம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தவம், பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு பயிற்சி, காயகல்பம் மற்றும் கபாலபதி, ஆழ்நிலை தவம், சுய சங்கல்பம் மற்றும் வாட்டர் ஹீலிங் மெடிடேஷன், சிந்தனை உரை, மாணவர்களின் யோக பயிற்சியிலும் பிற்பகல் நிகழ்வுகளான 10 மணி முதல் இறை ஆசிரியர்களின் தவம் மற்றும் சிந்தனை உரையிலும் 11:30 மணிக்கு நடைபெறும் புதிய ஆனந்த யோக வாழ்வு பயிற்சியில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் மாலை நேர நிகழ்வுகளான ஞானக்கவி, காயகர்ப்பம், உலக நல வேள்வி, இறைவணக்கம், குருவணக்கம் தவத்திலும் மற்றும் சிந்தனை உரை கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் நடைபெறும் தற்சோதனை நிகழ்விலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். இப்ப வேதாத்திரிய கவி பாட இருக்கக்கூடிய அன்பர்கள் யாருன்னா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, வாழ்க வளமுடன். விஜயாம்மா உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். நீதி வழிவாழ்தல் வித்தல். வாழ்க வளமுடன்மா.
அம்மா உங்களது நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. ஜெயந்தி அவர்கள் வாழ்க வளமுடன் பாடுறாங்க. அம்மா வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. இன்று மாலை நேர நிகழ்வில் வேதாத்திரிய கவி மற்றும் உலகநல வாழ்த்து பாடிய அன்பர்களும் அன்பர்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்டு அருட்தொண்டாற்றிய அன்பர்களும் இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகள். மீண்டும் 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பில் அனைவரும் இணைவோம், ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா.